கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லலாமா? பிப்ரவரி மாதத்திலே நம்மோடு கூட கர்த்தர் இடைபட விரும்புகிற நல்ல வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே என்ன நடக்குமாம்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நல்ல நாளிலே சபையை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் தருகிற நல்ல வார்த்தை, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எது அதிசயம் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு தலைவலி மாறுறது அல்ல அதிசயம். ஒரு வயிறு வலி மாறுறது, நான் ஜபிச்சேன் எனக்கு வயிறு வலி மாறிடுச்சு, அதல்ல அதிசயம். அப்ப எது அதிசயம் பாருங்க, இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்கு பாருங்க, அதுதான் அதிசயம், அதுதான் அற்புதம். அல்லேலூயா. இயற்கையாவே சில விஷயங்கள் மாறிடும். சொல்லுவாங்க, உலகத்துக்குள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள், சளி பிடிச்சா மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்துல போயிடும், மருந்து சாப்பிடலைன்னா 7 நாள்ல போயிடும்பாங்க. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்துல போயிடும், மருந்து சாப்பிடட்டா 7 நாள்ல போயிடும். ரெண்டும் ஒண்ணுதான். சளி அப்படியே விட்டுட்டு அது என்னவாயிரும்? தானாவே போயிடும். அதே போலதான் அது அது அல்ல அற்புதம். எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தலை வலிச்சிச்சு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அது நடந்துட்டு, நான் அதை அற்புதமும் அதையெல்லாம் தாண்டி இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, டாக்டர் ஒருத்தரை மறிச்சிருவார்னு போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல இவர் என்ன பண்ணிடுவாரு? மறித்து விடுவார் என்று போட்ட பொழுது அங்கு ஒரு விஷயம் நடக்கு பாருங்க. கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டாக்டர். என்ன சொல்லுவாங்க? இது கடைசியில யாரு தான் பார்க்கணும்? கடவுள் தான் காப்பாத்தணும். அதுதான் அதிசயம். அப்போ நான் சொல்லுகிற வாக்கியம் என்னன்னா, இந்த மாதம் அவர் என்னை காப்பாற்றுகிற இடத்திலெல்லாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த அதிசயம் அந்த அற்புதம் எப்படி இருக்குமா? ரெஃபரன்ஸ் எங்க சொல்றாரு? இஸ்ரவேலராய அதாவது பிரயாணத்தின் துவக்கத்துல எகிப்திலே நடந்தது போல, அங்கிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் நடந்துச்சோ அதை எல்லா அற்புதங்களையும் நான் மறுபடியும் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவர் யார்? இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் யாருக்கு செய்ய போகிறார்? இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் யாருடைய கண்கள் காண போகிறது? நான் சொன்னது புரியுதா? இந்த அதிசயங்களை யார் செய்ய போகிறார்? இந்த அதிசயம் யாருக்கு செய்ய போகிறார்? இந்த அதிசயத்தை யாருடைய கண்கள் காணும்? அல்லேலூயா. முதலாவது இந்த அதிசயத்தை செய்கிறவர் யார்? வாசிக்கலாம். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 77:14 விதமாய் சொல்கிறது, அதிசயங்களை செய்கிறவர் யாரா? அதிசயங்களை செய்கிறவர் தேவன் தான். இப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயம் அற்புதம் நடக்கணும்னா அது தேவனாலே நடக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனால் அல்ல, மனுஷனுடைய ஞானம் அல்ல, மனுஷனுடைய அறிவு அல்ல, மனுஷனுடைய சுய முயற்சி அல்ல, மனுஷனுடைய பலன் அல்ல. யாரு தான் நடத்தணுமா? தேவன் தான் நடத்தணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாதத்துல என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் உம்மாலே நடக்கட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் யாரால நடக்கணும்? உம்மால நடக்கணும். ஏன்னா உம்மால நடக்கிறது எல்லாமே என்னதுதான்? அதிசயம் தான். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடிய எல்லாமே அதிசயம் தான். அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படியாய் பாடுகிறார், உம்மாலே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல யார் இந்த அற்புதத்தை செய்ய போறார் தெரியுமா? யார் இந்த அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்ய போறார் தெரியுமா? நான் எதிர்பார்க்கிற என் பரம தகப்பன் எனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த அதிசயம் அற்புதம் எப்படி இருக்கும்?
அங்கு யோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். அதிசயத்தை செய்கிறவர் தேவன். அவர் என் வாழ்க்கையில எப்படிலாம் அதிசயத்தை செய்ய போறாரா, நான் யோசிக்கவே முடியாதபடி, நான் திங்க் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவ அதிசயங்களை இந்த மாதம் கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்றவங்க சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமமே அதிசயம் தான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை விதமாய் சொல்லி இருக்குது, அவருடைய நாமம் அதிசயம். அப்ப அவருடைய பெயரே அதிசயம்னா அவர் எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யாமல் இருப்பார்? அவருடைய பெயரே அதிசயம் தான். அதனாலதான் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் உம்மாலே நடக்கட்டும் ஐயா. அல்லேலூயா. உம்மால நடந்ததுன்னா அது அதிசயமா தான் இருக்கும். அந்த அதிசயம் நான் எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், ஆனால் அது அதிசயம். நான் செய்யறது இல்லை, நான் யோசிக்கிறது அல்ல, நான் தீர்மானம் பண்றது அல்ல. அதெல்லாம் விட்டுறணும். இந்த மாதத்துல சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு செய். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32:17 வாசிங்க. ஒருத்தர் 27 வாசிங்களேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32:17-27. ஆ கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ மகா பலத்தினாலும் வானத்தையும் உம்மாலே செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. 27வது வசனம் வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒரே ஒரு காரியம் சொல்லிருங்க. சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. பல காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்ம சொல்லணும், இல்ல ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றோ இல்லை. நீர் என் வாழ்க்கையில இந்த மாதத்துல எது செய்தாலும் அது அதிசயம் தான். அல்லேலூயா. எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சாலும் அது அதிசயம் தான்ப்பா. யாருக்கு இந்த அதிசயம் நடக்கும்? ஒரு 5 நபரை உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அதிசயத்தை செய்கிறவர் யார்? அவர் தேவன். இந்த அதிசயத்தை செய்ய போகிறவர் யார்? நான் ஆராதிக்கிற என் தகப்பனவர். அவர் எனக்கு இனி இந்த மாதத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்மானம் பண்ணி பாருங்க. கடந்த நாட்கள தேவ சமூகத்துல நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். சமயமும் தேவ செயலும் வாய்க்கட்டும் சொல்லி போதகர் பேசினார். அதை வைத்து நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து 7 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்க தீர்மானித்தேன். நான் முதல் நாள் ஜெபத்தை முடிக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை என் வாழ்க்கையில செய்தார். நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், இது எப்படி வாய்க்கும்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். இப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கானவைகள் யாவையும் செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்க, அதிசயம் செய், நீ என்ன செஞ்சாலும் அது அதிசயம் தான். உங்க கரத்துல இந்த மாதத்தை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சதமரலே சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகவும் 32:24. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். பண்ணும்போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சதமரலே சொல்லலாமா? முதலாவது, அவர் யாருக்கு அதிசயம் செய்வார்? நல்ல கவனிங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன அதிசயம்னா என்ன? இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்டதுதான் அதிசயம். இங்க எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில இந்த வியாதி ஒருவேளை சாதாரணமான வியாதியா ஆரம்பிச்சிருக்கலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வியாதியா இருந்து அதற்கு பிற்பாடுதான் அந்த வியாதி என்னவா மாறிட்டான், மரண தருவாயிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டது எசேக்கியாவை. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ராஜ அரண்மனையில இருக்கிற எசேக்கியா, ராஜாவுடைய ஸ்தலம், அவன் மிகப்பெரிய ராஜ மேன்மை எசேக்கியாவினிடத்துல உண்டு. அவனுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவனுக்கு தடுப்பூசியா இருக்கட்டும்,
ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். தேசத்தின் முதல் குடிமகர் ராஜா. அவருக்கு எந்த விதத்திலும் குறைவு இருந்திருக்காது. ஆனா அந்த ராஜா கூட அவர் மரணத்திற்கு ஏற்ற வியாதிப்பட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாரா? ஜெபம் செய்தார். அப்போ இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்வார் தெரியுமா? ஜெபிக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அந்த வியாதியை குறிச்சு, இந்த வியாதி மரணத்துக்கான வியாதியா இருந்தா பரவாயில்லங்க, நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த மாதம் முழுதும் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெபித்து, ஆண்டவரே இது அதிசயமாய் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் சகலத்தையும் அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு செய்தவர், ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு மறு ஜீவனை அருளியவர். அதாவது உலகத்தின் பார்வையில் இது நடக்க முடியாது, மரணம் தான். நீ ராஜா ஏசா சொல்றாரு, நீ என்ன பண்ணிரு, எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டு, உதாரணத்துக்கு சொல்றேன், குழியெல்லாம் என்ன பண்ண விட்ட ஆள் அனுப்பிடுன்னு சொல்றாரு ஏசாயா. ஆனா ஆண்டவர் எசேக்கியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குங்க? இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லவா? இல்ல, நீங்க எதை வேணா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அவர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறவராய் தன்னை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்துல சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும், நீங்கள் தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படியிடுகிற எல்லா ஜெபத்திற்கும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த ஆண்டுக்கு செய்ய போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். சத்தமரல சொல்லலாமா? அண்ணால் ஜெபித்த ஆலயத்துல வந்து அவளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளக்கப்படினார். இந்த நாளில, இந்த மாதத்துல இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்துல ஆராதனையில உபவாச ஜபங்களை வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது 19வது இறை வார்த்தையை அவர் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13, 18, 19. என்ன? அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. யாருக்கு அதிசயம் விளங்குது? கர்த்தருக்கு பலி செலுத்துகிற தம்பதியினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு? அதிசயம் பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சதுல பின்பகுதியை வாசித்து பாருங்க. கற்பாறையில என்ன வைக்காங்க? பலிகளை வைக்காங்க. என்ன நடந்தது? ஒரு அக்கினி இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப பலி செலுத்துகிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். பலின்னா என்ன? உதடுகளாகிய ஸ்தோத்திர பலிகள். கடந்த நாட்கள்ல பாஸ்டமா ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. தலைமை பாஸ்டமா ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னாங்க. கையை வச்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை ஸ்தோத்திரம்? 10,000 ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு 10,000 ஸ்தோத்திரங்களை சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. அநேக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் என்ன நடக்குமா? கிருபை பெருகும். கிருபை பெருகுனா தேவன் நன்மை செய்ய அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவருக்கு பலி செலுத்த மறந்துடாதீங்க, அவருக்கு ஆராதனை செலுத்த மறந்துடாதீங்க, அவருக்கு நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை வாயை திறந்து சொல்ல மறந்துடாதீங்க. பலி செலுத்தினார் மனவா, அங்கு பலி செலுத்தினார். அங்கு ஒரு அதிசயம் விளங்கினது. ஒரு அதாவது குழந்தை பேர் இல்லாத மலடியா இருந்தவருடைய வீட்டிலே ஒரு அழுகையின் பிள்ளையின் சத்தம் கேட்டது. எப்படி நடந்தது? அவர்கள் செலுத்தின பலி. மனவா அவர் தம்பதியர் ஆண்டவருக்கென்று பலியை முன்னாடி வச்சாங்க. பலியை வச்ச பொழுது அந்த பலியின் மூலமா ஒரு பெரிய அதிசயத்தை தேவனாகிய கர்த்தர் செய்து முடித்தார். நீங்களும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவர்களா, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறவர்களா? ஆண்டவர் பிரதான கட்டளை ஒன்று கொடுத்தார். என்ன கட்டளை? உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அவர் மேல என்ன பண்ணணுமா? அன்பு கூறுவதே ஒரு பிரதான கட்டளை. அவரை நீங்கள் ஆராதனைக்கு அவருக்கு செலுத்துகிற கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்குல வைத்து உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 107:24 வாசிக்கலாம். சங்கீதம் 107:24. ஆழத்திலே அவர் அதிசயத்தை காண. ஆவிக்குரிய அனுபவத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்?
ஆழமான அனுபவம். மேலோட்டமா இந்த நுனிப்புள் மேயறவர்களா இருக்கவே கூடாது. சொல்றது புரியுதா? என்ன மேயறவங்களா இருக்கக்கூடாது? நுனிப்புள் மேயற ஆழத்துல ஆவிக்குரிய அனுபவத்தில் ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்கு போகணும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. எப்படி இருக்கணுமா? நீச்சலாளர் நான் நீந்தி நீந்தி மகிழத்தக்க ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில வரணும். பாருங்க, ஆழத்திலே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இனியும் பிகினிங் ஸ்டேஜ்லயே இருக்காதீங்க. கர்த்தர் அதிசயத்தை செய்யணும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் வாழ்க்கையில நிகழணும்னா ஆழத்துல கொண்டு போய் நிறுத்தப்படும். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அங்கு வசனம் பேதுருவிடத்துல சொல்றார், ஆழத்துல கொண்டு போய் என்ன போட்டு வலையை போடு. ஆழத்துல பேதுரு கீழ்படிஞ்சான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே தன்னை அர்ப்பணித்தான். இல்லாண்ட ஒரு அழகா சொல்ற 5வது நான் ராமுழுதோ பிரயாசப்பட்டு ஒன்றை மகப்பல் ஆயிரம் உடைய வார்த்தையின்படி வலைய போடுவேன். நீ ஆழத்துல போட சொல்ற, கொஞ்சம் தள்ளி போட சொல்ற, நான் போடுறேன், ஆயத்தம் ரெடி. அப்போ நீங்கள் ஆழத்திற்கு செல்ல ஆயத்தமானா ஒரு படகுல 2 படகு நிரம்பத்தக்க மீன்களிலே கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தர் யாருக்கெல்லாம் அதிசயம் செய்வார் சொன்ன முதல் காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு அதிசயத்தை செய்வார்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர், கூப்பிடுகிறவருக்கு அதிசயம் நடக்கும். 2வது யாருக்கு அதிசயம் நடக்கும்? யோசுவா தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவனுக்கு அதிசயம் நடக்கும். 3வது யாருக்கு அதிசயம் நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். 4வது யாருக்கு அதிசயம் நடக்கும்? பலி செலுத்துகிற கர்த்தருக்கு என்று ஆராதனை செலுத்துகிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். 5வது யாருக்கு அதிசயம் நடக்கும்? ஆவிக்குரிய அனுபவத்துல ஆழத்துல நிற்கிறவனுக்கு அதிசயம் நடக்கும். கடைசியா 2 வசனத்தை வாசித்து இந்த வேத பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். யாருக்கு இந்த அதிசயம் மேல் மேலும் விளங்கும் என்பதிலே வாசிக்கலாம். சங்கீதம் 119:18. என் கண்களை திறந்தருளோ. வாசிக்கலாம். 27வது வசனம் அதே சங்கீதம் 119:27. கட்டளைகளின்படி எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுதும் முடியாது. உடைய அதிசயங்களை எதுல பார்ப்பேன்னா வேதத்துல உடைய அதிசயத்தை பார்ப்பேன். உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல நான் எதை பார்ப்பேன்? உம்முடைய அதிசயம் விளங்க செய்கிறவராயிருக்கு. அப்போ வேதம் தான், இந்த வேத புத்தகம் தான் அவருடைய அதிசயத்தின் பிரதானமான அதிசயம். அதாவது பல வருடங்கள் தாண்டி இந்த வேத புத்தகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு மத்தியில் இந்த வேதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு பெரிய படைகள் எழும்பி இதை அழிக்க தீர்மானித்த பொழுது, இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை அழிக்க தீர்மானித்த பொழுது இந்த வேத புத்தகத்தை ஒருவராலும் அசைக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இது தேவனுடைய அதிசயம். அல்லேலூயா. இதை செய்ய வல்லவரானால் என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வது. எப்படிப்பட்ட அதிசயம்? நீங்கள் எகிப்திலே கண்டது போல இனி இப்போ காண்கிற எகிப்தியரை இனி காணக்கூடாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம்.